சின்ன குழந்தைங்க. இந்த பிஞ்சிலேயே பழுத்திருப்பாங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி 2 குட்டி குழந்தைங்க. அதுவும் ரொமான்டிக்கா வீடியோஸ் போட்டு இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோஸ். அந்த குட்டி குழந்தைங்க போடுற வீடியோஸ், ஆபாசமா பேசி போடுற வீடியோஸ எப்படி இத்தனை பேரும் ரசிச்சு பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. இந்த குழந்தைங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், வீட்டுக்கு காசு பண்ணிட்டோம், பணம் கொண்டாந்து கொடுக்கட்டும். குழந்தைங்களை பெற்றுக்கிற நீங்க சம்பாதிச்சு குழந்தைங்களை படிக்க வச்சு வளர்த்து நீங்க ஆளாக்குவீங்களா? குழந்தைங்க கொண்டு வர பணத்துல நீங்க இன்னைக்கு ரிஜாய்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களாம் சினிமாவில் நடிக்கிறவங்க. நாங்கள் நடிக்கும் போது கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நடிப்போம். ஆனால் உங்கள் குழந்தைங்களை இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி பண்ணிட்டு பப்ளிக்கில் அந்த குழந்தைங்களை பற்றி என்ன நினைப்பாங்க நாளைக்கு? இந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஆபாசமான பேச்சு பேசி வீடியோஸ் போடுறது எத்தனை குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க? ஏன்னா சொசைட்டி உங்களுக்காகத்தாங்க யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க வீடியோஸ் போடுற உங்களுக்காக. நீங்கள் ரசிக்கலைன்னா அதெல்லாம் ஓடாது. சின்ன குழந்தைங்க. இந்த பிஞ்சிலேயே பழுத்திருப்பாங்கன்னு வாங்கல, அந்த மாதிரி 2 குட்டி குழந்தைங்க. அதுவும் ரொமான்டிக்கா வீடியோஸ் போட்டு இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோஸ். அந்த குட்டி குழந்தைங்க போடுற வீடியோஸ், ஆபாசமா பேசி போடுற வீடியோஸ எப்படி இத்தனை பேரும் ரசிச்சு பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல இவங்க அம்மா அப்பா உட்காந்துட்டு இருந்தாங்களே, இந்த அம்மா அப்பா இதை பத்தி என்ன செய்யறாங்க? இவங்க அம்மா அப்பா கண்டிக்க மாட்டாங்களா இந்த குழந்தைங்கள? ஓ, அப்போ இந்த அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தைங்க கண்டென்ட். இந்த குழந்தைங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், வீட்டுக்கு காசு பண்ணிட்டோம், பணம் கொண்டாந்து கொடுக்கட்டும். குழந்தைங்களை பெற்றுக்கிற நீங்க சம்பாதிச்சு குழந்தைங்களை படிக்க வச்சு வளர்த்து நீங்க ஆளாக்குவீங்களா? குழந்தைங்க கொண்டு வர பணத்துல நீங்க இன்னைக்கு ரிஜாய்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைங்களை எந்த கண் பார்வையில எல்லாரும் பார்க்கறாங்க தெரியுமா? நாங்களாம் சினிமாவில் நடிக்கிறவங்க. நாங்க நடிக்கும் போது கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நடிப்போம். ஆனா உங்க குழந்தைங்களை இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி பண்ணிட்டு பப்ளிக்ல அந்த குழந்தைங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நாளைக்கு? சொல்லுங்க. ஸ்பாயில்ட் கிட்ஸ், ஸ்பாயில்ட் பிராட்ஸ், இந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கு பேர் வரும். யாராவது இதை ரசிப்பாங்களா? கிண்டலா தான் ரசிக்கிறாங்க. இந்த பசங்க பண்றது திஸ் இஸ் நாட் காமெடி. இல்ல எவ்வளோ சொல்லலாம். பாபா பிளாஷுக்கு கூட அந்த குழந்தைங்க சொல்லி கூட வீடியோஸ் போடலாம். பட் போடுற வியூஸ், அந்த கண்டென்ட் அந்த குழந்தைங்க எடுத்துக்கிறது தவறு. இது பேரண்ட்ஸா நீங்க கரெக்ட் பண்ணணும். இந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஆபாசமான பேச்சு பேசி வீடியோஸ் போடுறது எத்தனை குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க? இப்போ எல்லா குழந்தைங்க கிட்டயும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குங்க. பேரண்ட்ஸை எங்களால் தடுக்கவே முடியல. எப்போ எடுத்தாலும் கேம்ஸ் விளையாடுறோம், அது விளையாடுறோம், இது விளையாடுறோன்றாங்க. சில நேரத்தில் எஜுகேஷனு, ஸ்கூல் ஹோம் ஒர்க்கே மொபைலில் தான் வருது. அப்படி இருக்கும் போது பேரண்ட்ஸ் கான் ஸ்டாப் த சில்ட்ரன் ஃப்ரம் சீங் த மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனில் பரவாயில்ல, நம்மள மாதிரி மற்ற குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்களே, இப்படி நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 4 குழந்தைங்களுக்கு அறிவில் ஏறிச்சுன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம் பெற்றோரா? எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களை நாங்கள் வளர்க்கணும், கட்டுப்பாடோடு வளர்க்கணும்னு நினைக்கிறோம். எங்களை மாதிரி எத்தனை பெற்றோர், எத்தனை குழந்தைங்க நான் ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நேம்ஸை? சொல்லுங்க. பெற்றோருக்கு தெரியாம தான் எடுப்பாங்க இதை. நாளைக்கு வைரலாக என் வீடியோ வரும்போது அசிங்கம் குடும்பத்துக்கு, குழந்தைங்களுக்கு இல்லை. குழந்தைங்களுக்கு இந்த வயசுல ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க அம்மா அப்பா சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது ரெடியாக இருக்காங்களே, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. உங்க குழந்தைங்க அழகா அந்த நர்சரி ரைம் பாடிச்சு, உங்க குழந்தைங்க அழகா பாட்டு பாடிச்சு அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு பெருமை. ஒரு காம விஷயம், ஒரு லெஸ்ஸான விஷயத்தை பத்தி 2 குழந்தைங்க பேசுறாங்க. இதை பத்தி சொசைட்டி உங்களை பார்த்து உங்க குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி பெற்றோரா நீங்க அதை ஏத்துக்கிறீங்க? உங்களால ஏத்துக்க முடியுதா? இந்த மாதிரி ஸ்பாயில்ட் பிராத், உங்க குழந்தைங்க நல்லா வளர்த்துருக்கீங்க, இந்த மாதிரி அசிங்கமா பேச சொல்லி வளர்த்தீங்களா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்களா பப்ளிக்? பப்ளிக் நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. ஏன்னா இது வளர்ற ஒரு ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான வளர்ப்புல அடுத்த தலைமுறை வர வேணாம். அந்த பேரண்ட்ஸ்ல எங்க பார்த்தா, அன்னைக்கு பார்த்தா ஒரு கேரளா கப்பல்ல அவங்க சொல்றாங்க, அந்த வைஃப் சொல்றாங்க, பேட்டி எடுத்திருக்காங்க கேரளால. அதுல அவங்க சொல்றாங்க, பப்ளிக் எங்களை பார்க்கும் போது ஒண்ணுமே சொல்றது இல்ல, கமெண்ட்ஸ்ல தான் தப்பா போடுவாங்க, அதை பத்தி எங்களுக்கு பரவாயில்ல. இதுல இருந்து என்ன புரியுது? பப்ளிக் நீங்க டைரக்டா இந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது பேசலாம். இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து அவங்க பெற்றோர்கிட்ட கேளுங்க. நல்லபடியா ஒரு டாக்டர், இன்ஜினியர் ஆகி நல்லா சம்பாதிக்க வேண்டிய குழந்தைங்கள இந்த சின்ன வயசுல போய் இந்த மாதிரி இது பண்ண நீங்க சொல்லி கொடுக்குறீங்களே, இது தவறு இல்லையா? கேளுங்க. ஏன்னா சொசைட்டி உங்களுக்காகத்தாங்க யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க வீடியோஸ் போடுற உங்களுக்காக. நீங்க ரசிக்கலைன்னா அதெல்லாம் ஓடாது. நீங்க கமெண்ட்ஸ் போட்டா கூட அது ப்ளஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஓடுற வரைக்கும் ஓட்டும். நீங்க 100 தப்பான கமெண்ட் போடுறீங்க, பரவாயில்ல போடுங்க. அது கமெண்ட்ஸ் வருது இல்ல, பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்புன்னு இருக்குது. கமெண்ட்ஸும் போடாதீங்க, பார்க்கவும் பார்க்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வீடியோஸ் நிக்கும். அதுவும் இந்த பசங்க எடுத்து போடுற ரீல்ஸ்ல பாடல்களை கேட்கணும். எல்லாமே டபுள் மீனிங். இந்த குழந்தைங்களுக்கு இந்த வார்த்தைங்களுக்கு அர்த்தம் கூட தெரியாதுங்க. அப்போ இவங்களுக்கு அந்த அர்த்தங்களை சொல்லி கொடுத்து இதை செய்ய வைக்கிறது யார்? நீங்களே யோசனை பண்ணுங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டை கேட்டு இதுல இந்த மாதிரி இன்னொரு மீனிங்கும் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற எமோஷன் கொடுத்து அதுக்கேற்ற எக்ஸ்பிரஷன் கொடுத்து இந்த பசங்க நடிக்கிறாங்கன்னா இவங்களா செய்யறாங்களா, இது யாராவது செய்ய வைக்கிறாங்க இந்த குழந்தைங்களை? இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு, அந்த வயசு குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வராதுங்க.
எங்களுக்கெல்லாம் கூட டீனேஜர்ஸ் சில நேரத்துல டபுள் மீனிங் பேசுறது புரியாது. பட் அந்த குழந்தைங்களுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியாது இது. இப்போ இது பெரியவங்க என்கரேஜ்மென்ட் இல்லாம நடக்காது. நிச்சயமா அவங்க கையும் இதுல இருக்கு. இப்போ அப்ஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இத ஏன் என்கரேஜ் பண்ணி விடணும்? ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் நம்ம ஊர்லேருந்து மற்ற கண்ட்ரிக்கு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸா போய் நம்ம இந்தியன் மானத்த காப்பாத்துற மாரி குழந்தைங்கள வளருங்க. இந்த மாரி குழந்தைங்கள வளராதீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தாய், பவி வளர்ற குழந்தைங்கள வச்சு இந்த மாரி நீங்க பேட் எக்ஸாம்பிள் காட்டக்கூடாது. ஃபியூச்சர் ஜெனரேஷன தயவு செய்து கெடுக்காதீங்க.